ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் நட்டு ஷிப்புடன்ல எபிசோடு 107 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் எதுக்கும் லாக்கி இல்ல போல. போட்டு வச்சிருந்த பிளான நல்லா சொதப்பிட்டேன். தோல்வி இந்தியா ஆக்சஸ் பண்ணுங்க. தான் கத்துக்கணும். இந்த மாதிரி நானும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லா இருக்கும். என்ன இப்படி வேர்க்குது? எது வேர்வையா? இது ஒண்ணும் வேர்வை இல்ல. தோல்வியில கண்ணீர் தார தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கேன். என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு போயிடுச்சு. அதை விட்டு தள்ள. நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது. வெறும் அது கிறிஸ்டல் அவ்வளோ இதுவாக இருக்கிறா. ககாஷி சென்சே, நீங்க ஓடினா கேளாச்சு. அச்சச்சோ. ஆமா, யார் இது? நருட்டோ சொன்ன அந்த சின்ன பையன் நிச்சயமா இவனாதான் இருக்கணும். 3Dல கண்ட்ரோல் பண்ற ஸ்பெஷல் பவர் இவனுக்குள்ளதான் இருக்கு. அந்த கூட்டமே குட்டியா தெரியுது அவங்க முன்னாடி. நருட்டோ ஏறிக்கிட்ட இருந்த 3Ds மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா எதுவும் முழுசா முடியல. நம்மளோட சேலிங் டீம் முழுசா குணமானதுக்கு அப்புறம் 4 சீலிங் பேரியரை மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த பையனை வச்சுக்கிட்டு எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. இவன் சுயநினைவுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் இவனை ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு நம்ம திட்டத்தை செயல்படுத்தலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோவை கண்டுபிடிச்சாகணும். நாருட்டோ, ஹீல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஏரி கரைக்கிட்டல ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். யமாட்டோ, சாய், கீவா, ஹினாட்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நருட்டோவை தேடுவோம். அப்புறம் ஷிசுனே, நருட்டோக்கு அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நீயும் எங்க கூட வந்தனா உதவியா இருக்கும். சாக்குராவும் ஈரோவும் சேர்ந்து இந்த சின்ன பையனை பத்திரமா பாத்துக்கோங்க. மத்த எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. எதிரிகள் மறுபடியும் இந்த பையனை கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அத நாங்க பாத்துக்கிறோம் சென்சை. உயிரை கொடுத்தாவது இந்த பையனை காப்பாத்துவோம். ஓகே, என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அந்த கிறிஸ்டலுக்கு தான் மெடிக்கல் தேவைப்படும். துடிச்சு வருவியே நீ. ஹினாட்டாவும் கீபாவும் இவ்ளோ தேடியும் அவன் இன்னும் கிடைக்கலையா? ஏனோ இன்னைக்கு நாம நிறைய வேலை செஞ்சிருக்கோம். அதனால ரொம்ப களைப்பா இருந்திருக்கலாம். இருந்தாலும் நாம சக்ரா கண்ட்ரோல இழக்க கூடாது. கவலைப்படாத, நான் மறுபடியும் சொதப்ப மாட்டேன். இந்த பையனுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது. எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க அந்த சின்ன பையனுக்கு உயிரை கொடுத்த உதவி செய்யுங்க. அதனால நான் சில ஸ்குவாட்ஸ் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்றேன். போதும், வாயை மூடு. லீ, அவங்கள நம்ம பாதுகாக்க தானே வந்திருக்கோம். ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல. ஷீனோ ஏற்கனவே அங்க நின்னு பாத்துட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஏன் வெளிய நின்னு பார்க்க கூடாது? நான் வேணும்னா நீ வேணும்னா ரூஃப் டாப்க்கு போ. ஓ, மூணாவது பக்கம் பார்த்தா நல்லது. என்னோட பூச்சிகள் ரொம்பவே சோர்ந்து போயிருக்குங்க. இது எல்லாத்துக்கும் 3Dஸோட சக்கராதா காரணமா இருக்குமா? இன்னும் தண்ணிக்குள்ளேயா இருக்கீங்க? அடியில கலக்குறான் போல. என்னடா இடம் நான் அதோட வாயா? ஓ, கடைசியா இந்த 3Ds நான் முழுங்கறத தான் நான் பார்த்தேன். வயித்துக்குள்ள வயித்துல தான் இருக்கேன். இருக்கு. இருக்கு. இதோடைய வயித்தையே இரும்பால செஞ்சிருப்பாங்களோ? முதல்ல இந்த டயட்டை தெரிஞ்சுக்கணும். எங்க போனது தெரியல. அடேங்கப்பா, இதுவே மாளிகை மாதிரி இருக்கு. ஏய், இடம் சுத்தி பார்த்துனுங்கிற அவ்வளோ உள்ளதான் இருக்கா? நீயா? அட பைத்தியங்களா? நீ யூகி மாருவ கைப்பற்ற நான் விட மாட்டேன். யூகி மாரு, வாயை மூடு.
ரிஜி, நீ எங்க போன? மரியாதையா எங்க போனன்னு சொல்லு. எங்களை சண்டை போட விட்டுட்டு நீ கோழ மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட. சரி போதும், வாய் மூடுறியா? கௌரணி என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு கூப்பிட்டா அதான் போக வேண்டியதாயிடுச்சு. எனக்கு வேற வழியே தெரியல. ரிட்டர்ன் வந்தா நீ சேர்த்தலாம். நீ நீ என்ன பண்ற இப்ப? நீ என்ன பண்ண? என்ன பாக்குற? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி ஏன்னா பாக்குறேன்னு விட்டு சொல்லு. பார்த்துனுக்குற. சண்டையில் நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்க்கறதுக்கே சிரிப்பா. என்ன சொல்ல வர? சும்மா புலம்பாத. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? ரிஜி, வந்த போயிட்டே இருக்க. வந்து 3 பேர் மூஞ்சியும் பார்த்துட்டு போனோம். இவன் எதுக்கு இப்ப ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான்? ரிஜிக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. எதிரிகள் கூட சண்டை போடாம கோல மாதிரி போயிட்டு ஓடிட்டா. அப்படியா? ஓடி போனது யாரு? அது யாரும் இல்லைங்க. கடவுளே, நீ ஏன் என்ன இப்படி பாக்குற? முதல்ல அவன் அப்படி என்னடா எல்லாம் வந்து ஊத்து ஊத்து பாக்குறீங்க? என்னதான்டா வேணும்? சாவ போறாங்க. இத பாரு, உனக்கு பாக்கணும்னா கண்ணாடியில போய் நீயே உன்னை பாத்துக்கோ. கடைசியா உங்களை பாத்துக்கிறேன்னு கண்ணை சொல்லுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத, நீ ரொம்ப நேரத்துக்கு உயிரோட இருக்க மாட்ட. நீ என்ன உளற? எங்களுக்கு எதுவும் புரியல. அவன் பொய் சொல்றான். நீ ஜோக் பண்றதானே? நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. இல்லையா? உங்க சக்கரா ரொம்ப வேகமா குறையுது. இத சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா உங்களை யாரும் உயிர் பழைக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? நீ எதிர்த்த எதிரிகள் சாதாரணமானவங்க கிடையாது, மோசமானவங்க. கியாவு கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். உன்னால இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் boom. அப்படின்னா அப்படின்னா எனக்கு எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? எல்லாம் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லாத. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பமே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துக்க மாட்டோம். எனக்கு சாகிறதுக்கு விருப்பமே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையும் காப்பாத்து. ப்ளீஸ் காப்பாத்தோ. ஏதாவது பண்ணு, எனக்கு சாக விருப்பம் இல்ல. பயமுறுத்தி உங்களை வேலை செய்ய காப்பாற்றணும்னு போறாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னோட நின்றுச்சுவால அதை செய்ய முடியாது. ஆனா இல்ல, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? என்னால என் காம்ரேட்ஸ் எப்படி பண்ண முடியாது. ஏமாத்தி ஏதோ பண்ணாக்க போறான். உன்னால நிச்சயமா இத பண்ண முடியும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு எதுவும் இருந்தாலும் தயவு செஞ்சு பண்ணு ப்ளீஸ். எனக்கு சாகுற வயசாயிது. சரி, ரொம்ப கெஞ்சுறீங்க, அதனால இவ்வளவு ஈஸியா உங்களை ஏமாத்தலாம். அவங்க அவனை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பிடிச்சவங்க யாரோ இருக்காங்க. அவங்கள நம்பி போறதுக்கு இவன் தயாரா இருக்கான். ஆனா அதுவே அவனுக்கு பெரிய ஏமாற்றமாகும். அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது அவனுக்கு போக இடமே இருக்காது. நம்மளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மனசுதான் நம்ம வீடுனா, நான் கண்டிப்பா அவனை பத்தி யோசிக்கிறத நிறுத்த போறது கிடையாது. அப்படின்னா நருட்டோ இவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தானா? ஆடா ஆமாண்டி, எத்தனை முறை ஒண்ணு இல்ல, அது வந்து நருட்டோ இவனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பானோன்னு தோணுச்சு. நான் எங்க இருக்கேன்? நீ எதுக்கும் பயப்படாத. நண்பர்கள் கூட நீ பாதுகாப்பா இருக்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது காணோம். எங்க போச்சு? என்ன காணும்? என்னாச்சு? எதையாவது தொலைச்சிட்டியா? அது எங்க போச்சு? அது காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. நீலாம் அது கட்டி காணுமே. போட்டுருவான். நிச்சயமா இந்த இடம் அது அது யூகிமாரு. அப்படின்னா அவன் கூட இருக்கிற அவங்கதான் அவனோட. மயக்கத்துல யோசிக்கிறான் போல. அப்படின்னா அப்படின்னா நீங்க நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? நீ பல பேரை கொண்டு இருக்க. மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்ல உனக்கு தகுதியே இல்ல. நீ மன்னிப்பு எதிர்பார்க்கிறியா? உனக்கு என்னைக்கு மன்னிப்பே கிடையாது. மனசு கூட போராடி இல்ல, நான்
அதான் முடியல கம்முனாவது இருக்காது. இது பண்ணவும் இல்ல, எதுக்கு இது பண்றாலும். என்னோட காயம் சும்மா நீயா இந்த பேண்டேஜ போட்டு விட்ட? ஏன் அவன் பாரா. நீ இதெல்லாம் ஏன் பண்ற? என்னம்மா குறை யாருக்கு சேஷ்டை தெரியும்? பண்ணுற? நீ போய் சொல்ற. நான் இங்க அடிபட்டு விழுந்திருக்கேன். அந்த சான்ஸ பயன்படுத்தி என் கதையை முடிக்காம எனக்கு பாவம் இத பாத்தியா? பாரு, நான் ஒண்ணும் உங்களுடைய கூட்டம் மாதிரி கிடையாது. செத்த பாம்பு அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? யூகி மாரு எங்க? பாம்புன்னு உரிச்சிய சொல்லியே. அவன் இங்க இல்ல. நம்மளதான் இது முழுசா முழுங்கி இருக்கு. பீஸ்டுடைய வயித்துக்குள்ள இருக்கும். நல்லா இல்லையா? அப்படின்னா அவன் இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கணும். இருக்கலாம். ஆனா ஒருவேளை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தா, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அவனை நேரத்துக்கு லீஃப் வில்லேஜ்க்கு திரும்ப கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா உன்னோட கதையை இங்கே முடிச்சிட்டு வெளியே போய் அவனை கூட்டிட்டு போயிடுவேன். ம்ஹும். நீ எப்படி மழுப்பினாலும் நமக்குள்ள சண்டை கண்டிப்பா நடக்கும். இத இன்னும் ஒரு விட்டா சுவரே இது முடிக்க பார்க்கணும் வேற போல, வழியே பழகி இல்ல. பழகி. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். நம்ம இதோட ரெண்டு பேர்ல மோசமா ஒருத்தர் உனக்குள்ள தான் ஒண்ணு இங்கிருந்து இருக்குது. வெளியே போவோம். அதுவும் சரிதான். ஓகே, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். ஆனாலும் குட்டி. என்ன இதெல்லாம்? உங்களதான் சாப்பிட போகுது. இந்த கருவம் இது. இந்த பீஸ்டுடைய மினி வெர்ஷன் மாதிரி தெரியுது. ஜீரண சக்திடா. இப்ப என்ன பண்றது? வந்து தொலை. போச்சுடா. நான் என் கிறிஸ்டல் ஸ்டைல பயன்படுத்துறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வயிற்றுல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் சாப்பிட போகுது. என்ன விட. எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. அத காணும். எது எங்க போச்சு? நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியா? இது இருக்கே. இங்கதான் இருக்கு. அது இங்கதான் இருக்கு. பாத்தீங்களா? இந்த கிறிஸ்டல் பார்க்க நல்லா இருக்கே. ஒரு கீரல் கூட விழல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா குரனுக்கு ஒண்ணு ஆகலங்கிறதுதான். யார் அந்த கூரன்? ஒருவேளை அவ நருட்டோ சொன்ன பொண்ணா இருக்குமோ? அவளதான் இந்த பையன் நம்புறானா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. குரனு நல்லாதான் இருக்கா. என்னாச்சு? இல்லடா. இவன் ஏன்? அவனை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வீடுன்னு சொல்லிக்க ஒருத்தருடைய மனசு இருக்குன்னு அவன் முழுசா நம்புறான். ஆனா அவனுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்க போகுது. இன்னசென்ட் குழந்தை. ஜீரண சக்தி அதே உருவத்துல இருக்குன்னு எதிர்பார்க்கல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏன் நீ எதுக்காக எனக்கு உதவி பண்றேன்னு எனக்கு புரியல. இந்த நிலைமையில இருக்கும்போது நான் ஏன் உன் கூட சண்டை போட போறேன்? உனக்கு அந்த அவசியமே இல்ல. என்ன அந்த 3 டே பீஸ் கிட்ட விட்டு போயிருக்கலாம். எனக்கு வேடிக்கை பார்க்க பிடிக்காது. களத்துல இறங்கி செய்யணும். நீ ஒரு முட்டாள். நான் அதனால மட்டும் நீ உன் உயிரோட இடத்துல இருந்திருந்தேனா இப்ப நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இங்க இருந்து தப்பிச்சு போய் யூகி மருவை தேடிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆமா, அதென்ன யூகி மாரு வேணும் வேணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க? தேவை உனக்கா ஒருச்சி மாருவுக்கா? வார்த்தையை அளந்து பேசு. அவனோட சக்திகளை பார்த்ததுக்கு அப்புறம் தானே அவன் அடையணும்னு ஆசைப்படுற. 3 டைல்ஸ் மட்டும் லீஃப் வில்லேஜ்க்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க மிலிட்டரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். எங்களுக்கு அந்த 3 டேல்ஸ் உடைய அவசியமே கிடையாது. நீ போய் சொல்ற. உன் வில்லேஜ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி அங்க 9 டைல்ஸ் இருக்கு. அந்த ஜின்சூரிக்கு உடலும் இருக்கு. ஒரோச்சி மாரோவை பத்தி பேச கூட அந்த லீஃப் வில்லேஜ்க்கு அருகதை இல்ல. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஒன்ன எதுக்காக அடைய நினைக்கிறீங்க? நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு ஜின்சுரிக்கு கூடதான். என்ன? வாய மூடாதோட. எனக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு. ஆனா நான் அதை பயன்படுத்த போறது கிடையாது. அந்த அதீத சக்திய உன்னால நம்ப முடியாது. சொல்ல போனா அந்த சக்தியை என்னால கட்டுப்படுத்த கூட முடியல. என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம என்னுடைய நண்பர்களையே நான் கொண்டு இருப்பேன். அதனாலதான் அந்த சக்தியை பயன்படுத்த கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். நான் அவன் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது.
யாரு உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய மனசுதான் உன் வீடு. அப்படின்னா எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தர் என்ன பத்தி யோசிச்சா அவங்க எங்க இருக்காங்களோ அதுதான் என்னுடைய இடமா? அப்படின்னா அது நீயா அவன்கிட்ட சொன்ன? ஆமா, ஆனா நீ அவனை பத்தி யோசிச்சாலும் ஓரோச்சி மாருக்காக அவனை பலி கொடுக்கறதுக்காக தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. சொல்லு, 3-tailed beast அடையறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். ஆனா இதெல்லாம் தப்பு. இப்போ மாறிட்டாரா? என்ன பொறுத்த வரைக்கும் யூகி மாரு கண்டிப்பா டெய்ல்டு பீஸ்ட்க்கு பக்கத்திலே இருக்க கூடாது. அவங்க என்ன மாதிரி மாறுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த மாதிரி ஒண்ணு யூகி மாருக்கும் என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். எனக்கும் மேல நம்பிக்கை இல்ல. நான் யூகி மாருக்காக என்னைக்கும் இருக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். யூகி மாரு அவனோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் அவன் வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமலே போயிடுச்சு. நான் அததான் அவனுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது சரி, ஒரோச்சி மாருக்காக வேலை செய்யும் போது யுகி மாரு மாதிரி ஒருத்தன் எதுக்காக உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற? உன்னுடைய உண்மையான முகத்தை நான் அவனுக்கு காட்டுவேன். உன்னை யாரும் தடுக்கல, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. என்ன பாக்குற? ஒருவேளை நீ சொல்றது ரஷ்ய சரிதான். எதிர்ப்பியா அவ்வளோதான். யூகி மாருக்கு அவனுக்கு நான் தேவைன்றதை விட அவன் தான் எனக்கு அதிகமா தேவைப்படுறான். உன்னை சரி விடு, நம்மளுடைய வாக்குவாதத்தை அப்புறமா வச்சுப்போம். நீ மயங்கி கிடந்தப்ப இந்த இடத்த நான் முழுசா சுத்தி பார்த்துட்டேன். நாம எங்க இருக்கோம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே போறதுக்கும் எனக்கு வழி இருக்கிற மாதிரி தெரியல. நாக்கில் போய் சிக்கன் பிரிஞ்சு போய் சாப்பிட்றேன். ஏதாவது வழி இருக்கான்னு தேடணும். என்ன நம்மளால எவ்வளவு முடியும் நினைக்கிற? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். என்னது 2 பேரா? 1000 பேரை உருவாக்கி காட்டவா? ஆமால வாயுப்பா. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. என்ன பண்றான் போல. என்னடா பண்ண? 3 பேரும் நல்லா கேளுங்க. அந்த யூகி மாருவ லீஃப் நிஞ்சாஸ் கிட்ட இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு வரணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற உத்தரவு. ஓ க்ளோஸ் மார்க் போட்டு விட்டேன். கொடூரமாக மாறுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பயந்தாங்குழி அப்போ நீ போக மாட்டல. வேற ஆவி மாதிரி வந்துட்டு போய் அண்ணா பார்த்தா பயந்துரும். நருட்டோ நீ எங்க போன? நருட்டோ கப் சேலஞ்சுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த இடத்தை விட்டு வெளியே போற வழியை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் இச்சிரா குர்ராமன் வாங்கி கொடுப்பேன். போட்டிக்கு எல்லாரும் மூக்கு வழியா தானே தயாரா வெளியே போகணும். இருக்கீங்களா? வா ஓகே, எல்லாரும் ஆன் யுவர் மார்க்ஸ், பேட்ரிக்கு எதிராக வைரஸா? கெட் செட் கோ. இத்தனை பேர் தேடும் போது வெளியே போறதுக்கு நமக்கு வழி கிடைக்காம போயிடுமா என்ன? நான் தான் கண்டுபிடிப்பேன். இல்ல நான் தான் கண்டுபிடிப்பேன். என்ன ஆனாலும் சரி, நான் யூகி மாருவ எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரமா வேலைய முடிங்க. கண்டுபிடிச்சிட்டேன். நான் குரன் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படா? நருட்டோவும் கண்டிப்பா அவங்க கூட தான் இருப்பாரு. அவங்க அந்த 3-tailed பயத்துக்குள்ளதான் இருக்காங்க. கரெக்டா சென்ஸ் பண்ண முடியல எல்லாமே. இந்த கனெக்ட் இருக்குல்ல அதனால. இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்ததுங்க. ஸ்மூத்தாக போச்சு. எதுவும் ஃபைட் அது இதுன்னு இல்லாமல் அப்படியே நார்மலாக போச்சு. பட் வந்து அது வயிற்றுக்குள்ளே இருப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் எங்கன்னா கரை ஒதுங்கி நருட்டோ வந்து அவளை தூக்கிட்டு இப்படி வருவான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்பயும் யோசிக்கிறேன், இவ்வளோ பேர் தர்றாங்க எப்படா சென்ஸ் பண்ண முடியல, இன்னாட்டா இவங்களாம் சென்ஸே பண்ண முடியலன்னு பார்த்தா வயிற்றுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. வேறமா இருந்துச்சு. அங்கேயும் சண்டை போட்டுக்குது. முதல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குங்களா அங்கேயும் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. பட் அவள் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கா. இப்போ தான் கொஞ்சம் புரியுது அவளுக்கு. ஓகே இப்போ நருட்டோவும் ஜிஞ்சுரிக்கின்றப்போ அவன் இதெல்லாம் சொல்கிறப்போ அவளுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வேறு மாதிரி பார்த்துருப்பா. இப்போ கொஞ்சம் இல்லை அவனை யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன்.
ஆனா யூகிமார் வந்து சென்ஸ் பண்ணதும் நான் எதிர்பார்க்கல சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஆனா இது கக்காஷி டீமுக்கு தெரியணுமே, அவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல. இங்கேருந்து யாராவது போய் சொன்னாதான் உண்டு. ஆமாம், ஏன்னா ஒருத்தர் கிளம்பணும். பட் அதே சமயம் இவன் கபுட்டோ அந்த 3 பேரையும் மிருகமாக்கி இந்த பக்கம் அனுப்புகிறான். ஸோ இங்கேயும் ஆள் வேணும். அடுத்து இன்னொரு அந்த எப்படி சொல்கிறது, நருட்டோ அது வாய்க்குள்ள இருந்துன்னு 1000 பேர் வச்சு ஊன்னு கத்தினுக்கிறியே, அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஏதோ வயிறு சரி உள்ளேருந்து ஏன்டா சவுண்டு போட்டுக்கிற, அமைதியாக தான் தேடாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எக்ஸிட் ஆனால் நான் மூக்கு வழியாக வாய் வழியாக தான் வெளியே, ஒன்று மூக்கு தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அது வழியாக தான் வெளியே வந்தால் ஈஸி. ஏன்னா ஒரு மூக்கில் என்ன அரிப்பு வச்சு ஒரு தும்பல் போச்சுன்னா அழகாக எல்லாம் வெளியே வந்துடும். அப்படி தான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நரோட்டோ பார்க்கும்போது நிறைய விஷயம் மைண்டில் ஒன்று திங்க் போய்கிட்டே இருக்கு, அது ஓடிக்கிட்டே தான் ஒரு நரோட்டோ பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தது வந்து ரொம்ப அப்படியே கூலாக அந்த ஃபீல் குட்டாக பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த எமோஷன்ஸ் கோரன் சொல்கிறது, நரோட்டோ பேசிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நரோட்டோட அந்த சின்ன சின்ன லுக்கெலாம் நல்லா இருந்தது. ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருந்தான், அதெல்லாம் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது இன்றைக்கி, அப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு. அதான் சாந்தமாக இருந்தான். எப்பவுமே ஆவுன்னு கத்துறவன் இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி பொறுமையாக போயிட்டு இருக்கான். நல்லா தான் இருக்குது. இதுவும் வேற ஒரு நருட்டோவாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.